ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் சென்னையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலையில் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது சென்னையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலையில் பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டண்ட் 15 போஸ்ட்டு, அசிஸ்டண்ட் நிதி பார்த்தீங்கன்னா 12 என மொத்தம் 27 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் பிரிவுக்கு ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு நிதி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா வணிகவியல், கணிதம், புள்ளியியல் பிரிவில் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 30/8/2024 படி 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தேர்ச்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு மையம் அப்படின்னும் போது சென்னை தான் தேர்வு மையமாக கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க முறை ஆன்லைனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 700 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 700 அப்படின்னும் மற்ற பிரிவினருக்கு 1000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/8/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா imu.edu.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். இது இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நான் டீச்சிங் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டட் பார்த்தீங்கன்னா 9/8/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Indian Maritime University invites application from eligible and interested candidates for the following post on direct recruitment basis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Interested candidates may apply through online from the link available at கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.imu.edu.in/IMU நியூ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 15 போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 12 போஸ்ட்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எக்ஸ் சர்வீஸ்மென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 போஸ்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூடிக்கு 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இண்டிகேட்டிவ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சிஸ் ஆர் அட் ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ட் அதர் கேம்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா மும்பை, கொல்கத்தா, விசாக், கொச்சி அண்டு சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 9/8/2024 ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 30/8/2024 க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் நீங்கள் 30/8/2024 சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.